நாளிலும் கூட வெள்ளிக்கிழமை தோறும் நாம் தியான புத்தகத்திலிருந்து பாடங்களை கற்று வருகிறோம். நமக்காக கர்த்தருடைய வார்த்தை எடுத்திருக்கும்படியாக அருமை சகோதரர் ஜோசப் சகேரர் அன்போடு குழுவின் சார்பாக அழைக்கும். கூடி வந்துள்ள சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த அன்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தானியேல் புத்தகத்தின் 12 அத்தியாயங்களை முடித்துவிட்டு கடந்த 4 வாரங்களாக இஸ்ரவேலின் விரோதிகள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பிலே பாடங்களை பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுதும் அதன் தொடர்ச்சியாக பாடங்களை பார்ப்போம். ஆபிரகாமுடைய நாட்களிலிருந்து ஆரம்பித்து அப்படியே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் யாக்கோபின் புதல்வர்கள் எகிப்தில் அனுபவித்த வாதைகள் எல்லாவற்றையும் பார்த்து அதன் பிறகு அவர்கள் விடுதலை பயணமாக கானான் நோக்கி பயணம் வந்தபோது அப்பொழுது அவர்கள் சந்தித்த விரோதிகளை குறித்தும் பார்த்தோம். இப்பொழுது கானான் தேசத்திலே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் காலத்திலே, யோசுவாவின் காலம் வரைக்கும் முடித்து விட்டான். நியாயாதிபதிகளின் காலத்திலே அவர்கள் சந்தித்த விரோதிகளை பற்றி இப்ப இந்த பாடத்தை பார்க்க போகின்றோம். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் எழுதப்பட்டபடி இஸ்ரவேலின் 12 நியாயாதிபதிகள் பின்வருமாறு சொல்லப்படுகிறார்கள். ஒத்னியேல், ஏகூத், சம்கார், தெபோரா, கிதியோன், தோலா, யாயிர், எப்தா, இப்சான், ஏலோன், அப்தோன் மற்றும் சிம்சோன். சில ஆதார மூலங்களில் பார்க்கும்போது ஏலி மற்றும் சாமுவேல் ஆகியோர் ராஜாக்கள் ஏற்படுத்தப்படுவதற்கு முன்பாக கடைசி நியாயாதிபதிகளாக இருந்து அதோடு கூட தீர்க்க தரிசனம் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நியாயாதிபதிகள் 3 வகைப்படுகிறார்கள். ஒன்று பெரிய நியாயாதிபதிகள், ஒத்னியேல், ஏகூத், தெபோரா, கிதியோன், எப்தா மற்றும் சிம்சோன் ஆகியோர் பெரிய நியாயாதிபதிகள் என்றும், சிறிய நியாயாதிபதிகளாக சம்கார், தோலா, யாயிர், இப்சான், ஏலோன் மற்றும் அப்தோன் என்பவர்களும் வகைப்படுத்தப்படுகிறார்கள். மற்ற நியாயாதிபதிகள் யார் என்று பார்க்கும்போது ஏலி மற்றும் சாமுவேல். இந்த 2 பேர் 1 சாமுவேல் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நியாயாதிபதிகள் தங்கள் காலங்களில் எதிர்த்து நின்ற இஸ்ரவேலுடைய எதிரிகளை பற்றி வேதாகமம் சொல்கின்ற காரியங்களை சற்று சுருக்கமாக பார்க்க போகின்றோம். முதலாவது ஒத்னியேல். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-11 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. ஆராமின் ராஜாவாகிய கூஷான் ரிதான் என்பவரை எதிர்த்து நின்றார். ஒத்னியேல் இறக்கும் வரை இஸ்ரவேலில் 40 ஆண்டுகள் அமைதி நிலவிற்று. ஒவ்வொரு நியாயாதிபதிக்கு பிறகும் இஸ்ரவேலில் குறிப்பிட்ட காலம் சமாதானம் உண்டு என்ற கூற்று மீண்டும் மீண்டும் நியாயாதிபதி வரலாற்றை வரக்கூடிய ஒரு கருப்பொருளாக இருக்கிறது. அடுத்து ஏகூத்தை பற்றி நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தை 11-29 வசனங்களை பார்க்கின்றோம். இந்த ஏகூத்துக்கு எதிராக எதிர்த்து நின்றவர்கள் மோவாபியர்கள். குறிப்பாக மோவாபியரின் எக்லோன் என்ற ராஜா இவர்களை எதிர்த்து நின்றார். அடுத்து தெபோராள், படைத்தளபதியான பாராக்கை இவள் வழிநடத்துகிறாள். நியாயாதிபதிகள் 4-5 அத்தியாயங்களிலே இவளுடைய வரலாறு காணப்படுகிறது. இந்த தெபோராளுக்கு எதிராக எழுந்தவர்கள் ஆசோரின் யாபீன் மற்றும் அவரது தளபதி சிசரா. இதுல தாபூர் மலையில ஒரு போராட்டம் நிகழ்ந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். அடுத்து கிதியோன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 அத்தியாயம் வரை சொல்லப்படுகிறார். இந்த கிதியோனுக்கு எதிர்த்து நின்றவர்கள் மீதியானியர், அமலேக்கியர் மற்றும் கிழக்கின் மக்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து எப்தா நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் மற்றும் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வரை கூறப்படுகிறது. இவருக்கு எதிராக எதிர்த்து நின்றவர்கள் அம்மோனியர்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக சிம்சோனுடைய வரலாறு நியாயாதிபதிகள் 13-16 வரைக்கும் பார்க்கின்றோம். சிம்சோன் எதிர்த்து நின்ற முக்கியமான எதிரிகள் பெலிஸ்தியர்கள். இந்த மாதிரியே 6 சிறிய நியாயாதிபதிகள் பற்றி சுருக்கமான விளக்கங்களும் வேதாகமத்தில் இருக்கின்றன. சம்காரை பற்றி நியாயாதிபதிகள் 3:31 வசனத்திலும், தோலா மற்றும் யாயூர் பற்றி நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரத்திலும் 1 முதல் 5 வசனங்களிலும், இப்சான், ஏலோன் மற்றும் அப்தோன் பற்றி நியாயாதிபதிகள் 12 8-15 வசனங்கள் வரைக்கும் பார்க்கின்றோம். சிறிய நியாயாதிபதிகள் உண்மையில் நியாயாதிபதிகள் என்றும்,
பெரிய நியாயாதிபதி தலைவராக இருந்தார்கள், ஆனால் பூமியில் சட்ட தீர்ப்புகளை வழங்கவில்லை என்றும் சில அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சட்ட தீர்ப்புகளை வழங்குவதாக விவரிக்கணும் ஒரே பெரிய நியாயாதிபதி தெபரால் மட்டுமே. அவள் அந்த ஒரு மரத்தின் கீழே அமர்ந்திருந்து நியாயம் விசாரித்தாள் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி நியாயாதிபதிகள் யாரும் ஆக்சுவலா நியாயம் விசாரிக்கவில்லை, மாறாக எதிரிகளை அடியோடு அழிப்பதில் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். இப்போ பெலிஸ்தியர்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். பெலிஸ்தியர்கள் தோற்றம் மற்றும் இடப்பெயர்வு என்ன என்று பார்க்கும்போது, பெலிஸ்தியர்கள் ஏஜியன் கடலில் உள்ள கிரீத், அதாவது கிரேத்தா தீவிலிருந்து தோன்றினார்கள். அவர்கள் பயணிகளாக அறியப்பட்ட ஒரு நாகரிக இனத்தவர்கள், அதாவது நாடோடிகள். பின்னர் கிமு 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வெண்கல யுகத்தின் சரிவு மற்றும் இரும்பு யுகத்தின் ஆரம்பத்தில் பரிசுத்த பூமியாகி இஸ்ரேல் தேசத்துக்கு குடிபெயர்ந்தார்கள். ஆனால் அதற்கு முன்பு 1406 இஸ்ரேல் மக்கள் தேவனின் நியமப்படி கானான் நாட்டை சுதந்திரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப 1406 இஸ்ரேலர்கள் வந்துட்டார்கள். அதற்கு 200 ஆண்டுகள் பிற்பாடு 1200 தான் ஏஜியன் வம்சாவளியை சேர்ந்த பெலிஸ்தியர்கள் என்ற இந்த மக்கள் தெற்கு கடற்கரை பகுதியில் இன்றைக்கு காசா என்று சொல்லப்படுகிறது, காசா பாலஸ்தீனம் என்று சொல்லப்படுகிறது, அங்கே குடியேறினார்கள். அவர்கள் எகிப்திய பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள கடல் வாழ் மக்களின் ஒரு குழுவினர் ஆவார்கள். மேலும் அவர்கள் வருகை பிற்பகுதியில் வெண்கல யுகம் மற்றும் இரும்பு யுகத்தின் தொடக்கத்துடன் ஒத்துப்போனது. வேதாமத்தின் மரபுகள் அவர்களை கட்டோரிலிருந்து, அதாவது ஒருவேளை கிரேத்தா தீவிலிருந்து தோன்றினார்கள் என்று கூறுகிறது. அதே வேளையில் தொல்பொருள் சான்றுகள் மற்றும் டிஎன்ஏ ஆய்வுகள் இவர்களை ஏஜியன் அல்லது கிரேக்க வம்சாவளியிலிருந்து தோன்றியதாக நிரூபிக்கின்றன. நாம் வாழும் இந்த நாட்களில் பாலஸ்தீனர்கள் காசா பகுதி தங்களுடையது என்று கோரிக்கை வைப்பதில் நியாயமே இல்லை என்பது இந்த மேற்கண்ட தகவல் தெளிவாகிறது. அடுத்து இவர்களுக்கு ஏஜியன் வேர்கள் இருக்கின்றன. இது அறிஞர்கள் கருத்து உடம்பிக்கிறார்கள். இதுல பெலிஸ்தியர்களுக்கு ஏஜியன் வம்சாவளி, அதாவது கிரேத்தா அல்லது பிற ஏஜியன் தீவுகளிலிருந்து இவர்கள் வந்திருக்கலாம். இவருடைய வேர்கள் அங்கே இருக்கின்றன என்று நாம் பார்க்கின்றோம். இவர்கள் கடல் மக்களின் ஒரு பகுதியாக அடையாளம் காணப்படுகிறது. கடல் மக்கள் என்ன சொல்லுவது, இன்றைக்கு கரிபியன் பகுதியிலே கடல் கொள்ளையர்கள் நிறைய இருக்கிறார்கள். அது போன்ற ஒரு கூட்டம் தான் இவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவங்க பிற்காலத்தில் வெண்கல யுகத்தின் போது இந்த அன்பை கிழக்கு நாடு, அதாவது கானான் நாட்டை சீர்குலைக்கும்படியாக இங்கே வந்தார்கள். எகிப்தியர்களால் விரட்டியடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் கானானின் தெற்கு கடற்கரை சமவெளியில் குடியேறி 5 முக்கிய நகரங்களை நிறுவினார்கள். அதாவது காசா, அஸ்கலோன், அஸ்தோத், காத் மற்றும் எக்ரான் ஆகிய 5 முக்கியமான நகரங்களை இவர்கள் தான் நிர்மாணித்தார்கள். அங்கே அந்த பலஸ்தீனா என்று சொல்லக்கூடிய பெலிஸ்திய தேசத்துல. இது கடலோர பகுதி பெலிஸ்தியா அல்லது பெலிஸ்தீன் நிலம் என்று அழைக்கப்பட்டது. அதிலிருந்து பாலஸ்தீனம் என்ற பெயர் வந்தது. இவ்விடத்தில் ஒரு முக்கியமான குறிப்பு அவசியமாகிறது. பெலிஸ்தியர்களுக்கும் பாலஸ்தீனருக்கும் இடையில் முக்கியமான வேறுபாடு அவருடைய வரலாற்று அடையாளம் மற்றும் தோற்றத்தில் இருக்கிறது. பெலிஸ்தியர்கள் வேறு, பாலஸ்தீனர்கள் வேறு. பெலிஸ்தியர்கள் கிமு 12ஆம் நூற்றாண்டின் ஏஜியன் பகுதியிலிருந்து பலஸ்தீனத்தின் தெற்கு கடற்கரையில் குடிபெயர்ந்த மக்கள் குழு. அவர்கள் கடற்படை திறன்கள் மற்றும் இஸ்ரேல் மக்களுடனான மோதல்களுக்கு பெயர் பெற்றவர். ஆனால் மறுபுறத்தில் பலஸ்தீனியர்கள் என்பவர்கள் இந்த பகுதியின் அரபு குடியிருப்பாளர்கள் ஆவார்கள். இவர்கள் இஸ்ரேல் பலஸ்தீன மோதலுக்கு முன்பு இப்பகுதி வசதியிலிருந்து முதன்மையாக உருவாகினார்கள் என்று சொல்லப்படுகிறது. பெலிஸ்தியர்கள் ஏற்கனவே சொன்னபடியாக ஒரு கடல்சார் குழுவாக இருந்தார்கள். கடல் மக்களுடன் தொடர்புடையவர்களாக இவர்கள் இருந்தார்கள். எல்லாருமே புரியுதுங்க. இவருடைய வரலாற்று காலம் பார்க்கும்போது வெண்கலம் மற்றும் இரும்பின் பகுதியில் ஒரு முக்கியமான சக்தியாக இருந்தார்கள். இஸ்ரேல் மக்களுடன் இணைந்து வாழ்ந்தார்கள் மற்றும் பல சமயங்களில் அவர்களுடன் முரண்பட்டார்கள். இவர்கள் நவீன பாலஸ்தீனர்களுடன் தொடர்புடையவர்கள் அல்ல. பெலிஸ்தியர்கள் நீண்ட காலமாக ஒருங்கிணைப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் காணாமல் போய்விட்டார்கள். மேலும் நவீன பாலஸ்தீன மக்களுடன் இவர்களுக்கு நேரடி மரபணு தொடர்புகளோ அல்லது கலாச்சார தொடர்புகளோ கிடையாது. பலஸ்தீனர்களை பற்றி பார்த்தோமானால் இவர்கள் எல்லாருமே இஸ்ரேலுடைய எதிரிகள். அதனாலதான் இவர்களுக்கு நம்ம பார்த்திருக்கோம். பெலிஸ்தர்கள், அடுத்து பலஸ்தீனர்கள். பலஸ்தீனர்கள் பலஸ்தீனத்தின் அரபு குடியிருப்பாளர்கள். அவர்கள் தங்களை அரபு நாட்டினர் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்களுடைய வரலாறு மிகவும் சமீபத்தியதுதான்.
அதாவது ஆட்டோமன் காலம் முதல் பிரிட்டிஷ் ஆணை வரை இன்றைய இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் வரை இது பரவி இருக்கிறது அவர்களுடைய வரலாறு. இது பெலிஸ்தீனில் வேறுபட்ட வரலாறாக இருக்கிறது. நவீன பாலஸ்தீன அடையாளம் பண்டைய பெலிஸ்தீன மக்களில் அல்ல, அவர்களின் அரபு பாரம்பரியத்தில் வேரூன்றி இருக்கிறது. அடுத்து வரலாற்று சூழல். இஸ்ரேல் மக்களின் எதிரிகள் என்று பார்க்கும்போது பெலிஸ்தர்கள் இஸ்ரேலர்களின் முக்கியமான எதிரிகளாக இருந்தார்கள். குறிப்பாக நியாயாதிபதியின் காலத்திலும் பார்த்தோம். நியாயாதிபதி காலத்துல சிம்சோன் பெலிஸ்தர்களுடன் போரிட்டார் என்று பார்த்தோம். அடுத்து இஸ்ரேலின் முடியாட்சியின் காலத்தில் சவுல், தாவீது மற்றும் சாலமன் ராஜாக்களின் காலங்களில் இவர்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தார்கள். அடுத்து கலாச்சார செல்வாக்கு. பெலிஸ்தரின் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம், குறிப்பாக அவர்களின் இரும்பு கருவிகள் மற்றும் மண்பாண்டங்கள் ஏஜியன் உலகத்துடன் அவர்களுக்கு இருந்த தொடர்புகளை காட்டுகின்றன. கிரேத்தா தீவு, கிரேக்கம் போன்றவற்றோடு இவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கிறது. பெலிஸ்தர்கள் படிப்படியாக குறைந்தார்கள். இறுதியில் சுற்றியுள்ள மற்ற கலாச்சாரங்கள் இணைந்து கொண்டார்கள். மொழியியல் தொடர்புகள் பார்க்கும்போது பெலிஸ்திய மொழிக்கான சான்றுகள் குறைவாக இருந்தாலும் இவ்விடத்தில் இந்தோ ஐரோப்பிய தோற்றம் இருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இது அவருடைய ஏஜியன் பின்னணியுடன் ஒத்து போயிடுச்சு. அடுத்து முக்கிய குறிப்புகள் பார்க்கும்போது பெலிஸ்தியர்கள் ஒரே மாதிரியான குழு அல்ல. அவர்களின் தோற்றம் பல்வேறு ஏஜியன் அல்லது கிரேக்க சமூகங்களில் உள்ளடக்கி இருக்கலாம். கானானில் அவர்களது வருகை அந்த பிராந்தியத்தின் அரசியல், நிலப்பரப்பு மற்றும் கலாச்சார செயல்முறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்தது. வேதாகமத்தில் இஸ்ரவேலின் எதிரிகளாக சித்தரிக்கப்படுவதை பிரதிபலிக்கும் வகையில் பெலிஸ்தர் என்ற பெயர் கலாச்சாரம் இல்லாதவர்கள் மற்றும் அறிவுஜீவிகளுக்கு எதிரானவர்களை விவரிக்க அந்த பெலிஸ்தீர் என்ற பெயர் வரலாற்று ரீதியாக பயன்படுத்தப்பட்டது. பெலிசன் என்று சொன்னால் கலாச்சாரம் இல்லாதவன் என்று அர்த்தம், அறிவுஜீவிகளுக்கு எதிரானவன் என்று அர்த்தம். அடுத்து பெலிஸ்தீர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையே கிமு 1200 முதல் நீண்ட காலமாக மோதல்கள் மற்றும் பதற்றங்கள் இருந்தன. முதன்மையாக நிலப்பிரச்சனைகள், கலாச்சார வேறுபாடுகள் மற்றும் மத ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த மோதல்கள் ஏற்பட்டன. பெலிஸ்தர்களை கொன்று ஒழிப்பதை சவுலும் தாவீதும் தங்களது லட்சியமாகவே கொண்டிருந்தார்கள். எடுத்துக்காட்டாக, மீகாள் தாவீதை நேசித்தாள் என்று சவுல் அறிந்த போது சவுல் கனவந்தத்துல 100 பெலிஸ்தர்களை கொன்று அவருடைய நுனித்தோள்களை கொண்டு வந்தால் தன் மகளை தாவீதுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்தார். அப்ப சவுளுடைய லட்சியம் என்ன? பெலிஸ்தர்களை ஒழிக்க வேண்டும் என்பது. தாவீதோ 100க்கு பதிலாக 200 பெலிஸ்தர்களை கொன்று அவருடைய நுனித்தோள்களை சவுலுக்கு கொண்டு வந்தார். அப்ப தாவீதின் லட்சியமும் பெலிஸ்தர்களை கொன்று ஒழிப்பதுதான். கானானின் கடலோர சமவெளியில் குடியேறிய பெலிஸ்தர்கள் ஒரு வலிமையான இராணுவ படையாக கருதப்பட்டார்கள். மேலும் அவர்கள் பெரும்பாலும் இஸ்ரவேலர்களுடன் முரண்பட்டார்கள். அவர்கள் தங்களை கானான் நாட்டின் உரிமையாளராக சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் கானான் நாட்டுக்கு இஸ்ரவேலர் 200 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்தார்கள். ஆனா நாங்கள் தான் உரிமையாளர்கள் என்று உரிமை கூறினார்கள். அவருடைய உறவின் முக்கிய பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது நிலப்பிரச்சனை. பெலிஸ்தர்கள் நகர மாநிலங்களை நிறுவி கடலோர பகுதியில் தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முயன்றார்கள். இது இஸ்ரவேலுடனான பிரதேசம் தொடர்பான மோதல்களுக்கு வழிவகுத்தது. அடுத்து கலாச்சார மற்றும் மார்க்க ரீதியான வேறுபாடுகள். ஏகத்துவ தேவன் மீதான விசுவாசத்துடன் இஸ்ரவேலர்களும் பல தெய்வ நம்பிக்கைகள் மற்றும் பல்வேறு பழக்க வழக்கங்களுடன் பெலிஸ்தர்களும் வாழ்ந்து வந்தார்கள். இது பரஸ்பர அவநம்பிக்கைக்கு காரணமாயிற்று. மேலும் மாறுபட்ட நம்பிக்கை அமைப்புகளினால் மோதல்கள் அடிக்கடி நடந்தன. அடுத்து பார்க்கும்போது இவருடைய இராணுவ மேன்மை என்னன்னு குறிப்பிடத்தக்க மோதல்கள் பார்க்கும்போது தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் இடையே ஏற்பட்ட போர் என்பது மிகவும் பிரபலமான மோதலாகும். இது பெலிஸ்தருக்கு எதிரான இஸ்ரவேலர்களின் முக்கியமான போராட்டங்களின் முக்கிய அடையாளமாகும். மற்ற மோதல்களில் பெலிஸ்தியர் உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றிய ஆபெக் போர் முதலியவை அடக்கம். அடுத்து இராணுவ மேன்மை. பெலிஸ்தர்கள் மேம்பட்ட ஆயுதங்கள் மற்றும் இராணுவ வலிமைக்காக அறியப்பட்டனர். இது இஸ்ரவேலருக்கு குறிப்பிடத்தக்க வகையில் சவாலாகவே அமைந்தது. அடுத்து கடல் மக்கள் தொடர்பு. பெலிஸ்தர்கள் இப்பகுதிக்கு குடிபெயர்ந்த கடல் மக்களின் ஒரு பகுதியாக நம்பப்பட்டார்கள் மற்றும் அவர்கள் கடல்சார் திறன்களுக்கு பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள். வேதாகம சித்தரிப்பை பார்க்கும்போது வேதாகமம் பெலிஸ்தர்களை இஸ்ரவேலின் மிகப்பெரிய எதிரிகளில் ஒருவராக சித்தரிக்கிறது. அவர்களின் மோதல்கள் மற்றும் போராட்டங்களை எடுத்துக்காட்டுகிறது. தொல்பொருள் சான்றுகள் பார்க்கும்போது மட்பாண்ட பாணிகள் மற்றும் கல்வெட்டுகள் போன்ற தொல்பொருள் கண்டுபிடிப்புகள்
வேதாகம விவரங்களையும் பகுதியில் பெலிஸ்தர்களின் இருப்பின் வரலாற்று நம்பகத்தன்மையை ஆதரிக்கின்றன. சுருக்கமாக சொன்னால் 1406 1399 வரைக்கும், அதாவது கிமு 1406 1399 வரைக்கும் இஸ்ரவேலர்கள் கானானை கைப்பற்றினார்கள். இந்த வரலாறு யோசுவா 1-15 வரைக்கும் காணப்படுகிறது. அப்பொழுது கானானியர்கள் எல்லாம் எதிரிகளாக இருந்தார்கள். அடுத்ததாக 1350 1204 வரைக்கும் ஒத்னியேல் ஏகூத் ஆகிய நியாயாதிபதிகள் காலமாக இருந்தது. இது நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 17-21 அது பேர நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. இந்த காலகட்டங்களிலே மெசொப்பொத்தேமியர்கள் மற்றும் ஏதோமியர்கள் எதிரிகளாக இருந்தார்கள். அடுத்து 1204 1144 வரைக்கும் நியாயாதிபதிகள் 4-5 அத்தியாயங்களை காணப்படுகிறது. தெபொராள் நியாயம் விசாரித்தாள். அந்த சமயத்தில் அசரோத் என்பவர்கள் எதிரியாக இருந்தார்கள். அடுத்ததாக 1191 ஆண்டிலிருந்து 1144 ஆண்டு வரைக்கும் கிதியோன் நியாயாதிபதியாக இருந்தார். அப்ப இஸ்மவேலர்களும் மீதியானியர்களும் எதிரிகளாக இருந்தார்கள். அதே மாதிரி எத்தாம் காலத்தில் அம்மோனியர்களும், சிம்சோன் காலத்தில் பெலிஸ்தர்களும், அடுத்து ஏலி, சாமுவேல், சவுல், தாவீது ஆகியோருடைய காலத்திலும் பெலிஸ்தர்களும், அம்மோனியர்களும், அமலேக்கியர்களும் இஸ்ரவேலின் மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தார்கள். அடுத்து நம்ம ராஜாக்கள் காலத்துக்கு வருகிறோம். நியாயாதிபதிகள் காலம் முடிந்து போய்விட்டது. அடுத்த ராஜாக்கள் காலத்துல இஸ்ரவேல் விரோதிகள் யாரு? இஸ்ரவேல் ராஜாக்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் பெலிஸ்தர்கள், பல்வேறு கானானை இனத்தவர்கள் மற்றும் அசிரியர்கள் உட்பட ஏராளமான விரோதிகளை எதிர்கொண்டார்கள். சவுல் ராஜா பெலிஸ்தர்களை எதிர்கொண்டார். தாவீது ராஜா அதே எதிர்களுடன் போரிட்டார். மேலும் அவர் சவுலுடன் கூட ஒரு மோதல் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. பின்பு யோராம், யெகூ மற்றும் ஓசியா போன்ற ராஜாக்கள் அசீரியர்களை எதிர்த்து போராடினார்கள். இறுதியில் இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்தை அசீரியர்கள் கைப்பற்றினார்கள். எதிரிகளின் கையில வீழ்ந்தார்கள். காரணம் என்ன? இஸ்ரவேலுடைய கீழ்ப்படியாமை. தொடக்க காலத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாமை தான் கொண்டிருந்தார்கள். அதனாலதான் இவ்வளவு துன்பங்கள் அவர்களுக்கு நேரிட்டன. முக்கிய எதிரிகள் என்று பார்க்கும்போது பெலிஸ்தர்கள். சவுல் மற்றும் தாவீதின் ஆட்சி காலத்துல இஸ்ரவேலின் மிகப்பெரிய எதிரியாக விளங்கியவர்கள் பெலிஸ்தர்கள். அடுத்த கானானிய இனத்தவர்கள். யோசுவா மற்றும் பிந்திய ராஜாக்களின் கீழ் இஸ்ரவேலர்கள் அமோரியர்கள், ஏத்தியர்கள் மற்றும் எபூசியர்கள் உட்பட பல்வேறு கானானிய இனத்திற்கு எதிராக போரிட்டார்கள். அடுத்த அசிரியர்கள். அசிரிய பேரரசு வடக்கு ராஜ்யம் மற்றும் தெற்கு ராஜ்யம் இரண்டிற்கும் குறிப்பிடத்தக்க ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இது இறுதியில் இஸ்ரவேல் மக்கள் நாடு கடத்தப்படுவதற்கு வழிவகுத்தது. மற்ற எதிரிகள் பார்க்கும்போது குறிப்பிட்ட ராஜா மற்றும் காலத்தை பொறுத்து அமலேக்கியர்கள், மோவாபியர்கள் மற்றும் ஏதோமியர்கள் போன்ற பிற குழுக்களும் இஸ்ரவேல் ராஜ்யங்களுக்கு எதிராக போரிட்டனர். மோதலுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தபடி சவுலுக்கு எதிராக பெலிஸ்தர்கள் மற்றும் தாவீதுக்கு எதிராக பெலிஸ்தர்கள் இதெல்லாம் பார்க்கிறோம். அடுத்து யோராமுக்கு எதிராக அசிரியர்கள். யூதாவின் ராஜாவாகிய யோராம் 2 நாளாமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அசிரியர்களுடன் இராணுவ மோதல்களை எதிர்கொண்டார். யெகூவுக்கு எதிராக அசிரியர்கள் மற்றும் உள்நாட்டு கலகம். இஸ்ரவேல் ராஜாவாகிய யெகூ 2 ராஜாக்களின் புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி ஆகாப் குடும்பத்துக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியின் ஒரு பகுதியாக இஸ்ரவேலின் யோராமையும் யூதாவையும் அகசியாவையும் கொன்றது உட்பட அவனது வன்முறை மற்றும் தீர்க்கமான செயல்களுக்கு பெயர் பெற்றவனாய் இருந்தான். அடுத்து யோசியாவுக்கு எதிராக அசிரியர்கள். இஸ்ரவேலின் கடைசி ராஜாவாகிய யோசியா அசிரியர்களை எதிர்கொண்டார். அவர்கள் இஸ்ரவேல் இறுதியில் வடக்கு ராஜ்யத்தை கைப்பற்றி இஸ்ரவேலர்கள் நாடு கடத்த வழிவகுத்தார்கள். ஒன்றிணைந்த ராஜ்யமாக இஸ்ரவேல் செயல்பட்ட போது ஆண்ட 3 ராஜாக்கள் யாரு? சவுல், தாவீது, சாலமோன் ஆகியோர் பிரதானமாக கொண்டிருந்த விரோதிகள் பெலிஸ்தர்கள், அம்மோனியர்கள் மற்றும் அமலேக்கியர்கள். இந்த அமலேக்கியர்கள் மற்றும் பெலிஸ்தர்களை பற்றி நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்துட்டோம். அதனால் அம்மோனியர்களை பற்றி மாத்திரம் இங்கே சற்று பார்ப்போம். அம்மோனியர்களும் இஸ்ரவேலர்களும் ஒரு சிக்கலான மற்றும் பெரும்பாலும் பகை நிறைந்த உறவை கொண்டிருந்தார்கள். இது உறவு மற்றும் மோதல் ஆகிய இரண்டும் நிறைந்ததாக இருந்தது. இரு சாராருமே அபிரகாமின் சந்ததியாக இருந்தார்கள். லோத்தின் மகன் மென்னமியின் சந்ததியான அம்மோனியர்கள் வேதாகமத்தின் பல வசன பகுதிகளில் இஸ்ரவேலின் எதிரிகளாக காணப்பட்டார்கள். இந்த பகைமை, பிராந்திய மோதல்கள் மற்றும் கானான் பயணத்தின் போது இஸ்ரவேலர்கள் அம்மோனியர்கள் நாட்டின் வழியாக செல்வதை அனுமதிக்க மறுத்தார்கள். இது உருவானது. அடுத்து பார்க்கும்போது பகிரப்பட்ட வம்சாவளி. அம்மோனியர்கள் தங்கள் பொதுவான மூதாதையரான ஆபிரகாம் மூலம் இஸ்ரவேலர்களுடன் தொடர்புடையவர்களாக இருந்தனர். அடுத்து பார்த்தால் முரண்பாடான பிராந்திய உரிமை கூறுதல். இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துக்கு செல்ல முயற்சித்தார்கள்.
ஆனால் அம்மோனியர்கள் ஏற்கனவே யோர்தான் நதியின் கிழக்கே உள்ள பகுதியில் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டார்கள். இது சர்ச்சைகள் மற்றும் மோதலுக்கு வழிவகுத்தது. எப்படி நம்ம பார்த்தாலும் எகிப்தின் நைல் நதி தொடங்கி பாபிலோனின் ஐப்ராத்து நதி வரை உள்ள தேசங்கள் எல்லாவற்றையும் ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் தேவன் வாக்களித்திருந்தார். மற்ற இனத்தவர்கள் யாரும் அங்கே இருக்க முடியாது. இதுதான் வேதாந்தத்திலே கோட்பாடு. அப்ப அந்த படி பார்க்கும்போது, வேதாந்த வரலாற்றில் பார்க்கும்போது, பழைய ஏற்பாடு இஸ்ரவேலர்களை எதிர்த்து எதிரிகளாக அம்மோனியர்களை சித்தரிக்கிறது. அதே மாதிரி கானானுக்கு பயணம் செய்த போதும் ஞாயிறு காலத்துல குறிப்பிடத்தக்க மோதல்கள் நடந்தன. அது அம்மோனியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் இளையத்துல ஒரு தாக்குதல் நடந்தது. அதே மாதிரி யூதா, பென்னிமின் மற்றும் எப்ராஹிமுக்கு எதிராகவும் போரிட்டார்கள். மேலும் மோவாபுடன் கூட்டணி வைத்து இஸ்ரவேலை தாக்கினார்கள். இந்த அம்மோனியர்கள். இந்த அம்மோனியருடைய ஆரிஜின் என்னன்னு நமக்கு தெரியும். லோத்துக்கும் லோத்துடைய மகளுக்கும் பிறந்த பென்னமி என்பவன் மூலமாக வந்த மக்கள் தான் அம்மோனியர்கள். மோவாபியரும் அதே மாதிரி இன்னொரு மகள், லோத்துடைய இன்னொரு மகளுக்கும் லோத்துக்கும் பிறந்தவர்கள் மோவாப். இந்த ரெண்டு பேரையுமே தேவன் அறிவுறுத்தார். ஆனால் அந்த மக்கள் இஸ்ரவேலை இருக்கின்றார்கள். அடுத்து நம்ம பார்க்கும்போது வடக்கு ராஜ்யத்தை தெற்கு ராஜ்யத்தை பார்த்து இன்னைக்கு முடிக்கணும். டைம் இருக்குமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஆனா வடக்கு ராஜ்யத்தை கூட முடிக்க முடியாது. இன்னைக்கு 6:25 ஆயிடுச்சு. நம்ம இந்த வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யத்தை பற்றி கூட நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். எனக்கு இது கொஞ்சம் விரிவா பார்க்க வேண்டிய காரியம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, நானும் கிளம்பணும். அதனால நம்ம எஞ்சி உள்ளதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி சகோதரர்களே, நன்றி. இந்த நாளிலும் கூட நமக்கு தொடர்ச்சியாக வரலாற்று சம்பவங்களை தானியேல் புத்தகத்தில் தொடர்ச்சியாக கொடுத்த அருமை சகோதரருக்கு குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளும்.